ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். நம்ம பார்க்க போகிறது எங்கள் கோயம்புத்தூர் அரிசி பருப்பு சாதம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே அரிசி பருப்பு சாதம் போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆனியன் போட்டதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் ஆனியனும் நல்லா வதங்கணும். இது 1 பாட் ரைஸ் தான், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு லேசியாக இருந்தீங்கன்னா இது செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. ஸோ செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய் தூள் அந்த இதுவும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். எது வேணுமோ செஞ்சு பாருங்கள். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட அரிசியும் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பாட் ரைஸ் அரிசி பருப்பு சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.